வணக்கம். ஜூலை 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 10ஆம் தேதி நிஃப்டி 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 600 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஜூலை 11ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட், எலிகான் இன்ஜினியரிங் மற்றும் துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ். டிசிஎஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு பிறகு தான் ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 11 ரூபாய். Q1க்கான நெட் ப்ராஃபிட் 12,760 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 12,263 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 63,437 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1.3% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 64,636 கோடி ரூபாய். கிரையோஜெனிக் ஓஜிஎஸ் ஐபிஓ முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. பம்பர் லிஸ்டிங் 90% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி சில கம்பெனிக்கு கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்இசி லிமிடெட் மற்றும் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆர்இசிக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 485, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்கிற டார்கெட் 508 ரூபாய். இந்துஸ்தான் யூனிலீவர் முதல் முறையாக ஒரு பெண் சிஇஓ எம்டியை நியமிச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டிற்கு நியமிச்சிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரியா நாயரை முதல் பெண் சிஇஓ மற்றும் எம்டியாக நியமிச்சிருக்கிறாங்க இந்துஸ்தான் யூனிலீவர். ஜி என்டர்டெயின்மெண்ட் தற்போது அப்டேட் இருக்குது. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 2,200 கோடி ரூபாய் அவங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கு வேரன்ஸ் ஒதுக்குற வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. இதற்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஒப்புதல் வாங்குவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டிங் பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங் பண்ணுவாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ப்ராக்ஸி அட்வைசரி நிறுவனங்கள் எதிர்த்து வாக்களிங்கன்னு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஓட்டிங் முடிஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்கன்றதான் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். 32.47 கோடி ஆட்கள், அதாவது 59.5% ஷேர் ஹோல்டர்ஸ் சாதகமாக ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வேரன்ஸை ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒதுக்கலாம் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 22.09 கோடி ஆட்கள், அதாவது 40.5% ஆட்கள் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. எண்ணிக்கை குறைவாக இருக்கே, அப்புறம் எப்படி அது தோற்கடிக்கப்பட்டதுன்னா, குறைந்தபட்சம் 3 மடங்கு அவங்களுக்கு இருந்திருக்கணும். யாரெல்லாம் அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்களோ அதை காட்டிலும் 3 மடங்கு சாதகமாக ஓட் பண்ணியிருக்கணுன்றதான் விதியாக இருந்திருக்கு. ஸோ அந்த விதிபடியாக அதை எட்டலன்றதான் சொல்லியிருக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். டாடா எல்எக்ஸி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 144 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 16% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 170 கோடி ரூபாய். ரெவென்யூ 892 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 914 கோடி ரூபாய். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க இழப்பீடு வழங்குவதற்கு. சப்சிடைஸ்டு எல்பிஜி சேல்ஸ்னால இவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. அதை இழப்பீடு வழங்குவதற்கு இப்போ நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார் இந்தியாவில் ஸ்டேக்கை உயர்த்த இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைனீஸ் நிறுவனம் தான் இன்னொரு பார்ட்னராக இருக்கிறாங்க, எஸ்ஏஐசி மோட்டார். அவங்க 49% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இந்த எம்ஜி மோட்டார் இந்தியாவில். அவங்க இந்தியாவிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க எம்ஜி மோட்டார் இந்தியாவில். ஐஆர்இடிஏ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 247 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 51% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 36% விழுந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,909 கோடி ரூபாய்.
இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து கீழ போயிருக்குங்க. கீழ போயிருக்கு இந்த சென்ஸ் மோசமா இருந்திருக்கு. அதிகரிச்சிருக்கு என்பிஎஸ். குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு அவங்க கடன் குடுத்தது தான் ஒரு என்பிஏவா மறுபடியும் மாறியிருக்கு போல தெரியுது. கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டர்ல 4.13%. மார்ச் குவார்ட்டர்ல 2.45% இருந்தது. நெட் என்பிஏ 2.05% இந்த குவார்ட்டர்ல. போன குவார்ட்டர்ல 1.35% இருந்தது. ஓலா எலக்ட்ரிக்ல நேத்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. 1.29 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நேத்து ஃப்ரெஷ் ரெக்கார்ட் லோவும் எட்டியிருக்கு ஓலா எலக்ட்ரிக் உடைய ஷேர் பிரைஸ். ட்ராக்சன் டெக்னாலஜிஸ் பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை பைபேக்கிற்கு 21% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் இந்த பைபேக்கை நடத்துறாங்க. நிர்ணயித்திருக்கிற விலை ரூ. 11,42,857 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 1.07%. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18ஆம் தேதி. பைபேக்னா என்ன, பைபேக் ரேஷியோ முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவல் எல்லாமே நம்ம வேறு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனந்த் ரத்தி வெல்த் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ரூ. 94 கோடி, இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் ரூ. 274 கோடி, இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. பிர்லா கார்ப்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்கள ப்ரிஃபர்ட் பிட்ரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல லைம்ஸ்டோன் பிளாக்குக்காகத்தான் அவங்கள ப்ரிஃபர்ட் பிட்ரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஐஜிஐ தெராபியூட்டிக்ஸ். ஐஜிஐ தெராபியூட்டிக்ஸ் ஆப்வின்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஐஜிஐ தெராபியூட்டிக்ஸ் உடைய கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய ISB 2001க்கான ரைட்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்ல. ஸோ ஆப்வி வந்து இதை உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. எங்கெல்லாம் நார்த் அமெரிக்கா, யூரோப், ஜப்பான் மற்றும் கிரேட்டர் சைனால. இதனால ஐஜிஐக்கு வந்து அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் ஃபீ வந்து $700 மில்லியன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் எட்டும் போதும் பேமெண்ட் செய்யப்படும். அது $1.225 பில்லியன் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் க்ரீனில் இருந்திருக்கணும். DCM 20% நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 4194% வால்யூம் அதிகரித்தது. கிர்லோஸ்கர் ஆயில் 10% ஷேர் ப்ரைஸும் 1347% வால்யூம் அதிகரிப்பு. ஃப்ளேர் ரைட்டிங் 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1350% வால்யூம் அதிகரிப்பு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 227% வால்யூம் அதிகரிப்பு. சாக்ஸாஃப்ட் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 121% வால்யூம் அதிகரித்தது. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் 7% ஷேர் ப்ரைஸும் 1800% வால்யூம் அதிகரித்தது. ரெலிகார் என்டர்பிரைஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 940% வால்யூம் அதிகரிப்பு. கேம்பஸ் 6% ஷேர் ப்ரைஸும் 2847% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இன்ஸ்விஃப்ட் லேபரட்டரிஸ் 9% வீழ்ச்சி, 150% வால்யூம் அதிகரிப்பு. எம்கோ எலிகான் 9% சரிந்தது, 500% வால்யூம் அதிகரிப்பு. கத்தாரியா இண்டஸ்ட்ரீஸ் 4% வீழ்ச்சி, 379% அதிகரித்தது வால்யூம். மெட்ரோபோலிஸ் 4% விழுந்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. ஓமேக்ஸ் ஆட்டோஸ் 3% வீழ்ச்சி, 420% அதிகரித்தது வால்யூம். ஏஷியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் 3% சரிந்தது, 109% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.